Dear viewers, welcome to Priyadarshini Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற பீரியட்ஸோட ஃபியூச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். The horizontal rows are called periods. Horizontal rowsனா left to right side. There are 7 periods in the periodic table. Periodic tableல மொத்தம் 7 periods இருக்கு. ஒவ்வொரு பீரியட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீரியட் அட்டாமிக் நம்பர் 1 and 2. This is the shortest period. It contains only 2 elements, hydrogen and helium. ஃபர்ஸ்ட் பீரியட் தான் இந்த 7 பீரியட்ஸ்லயே ஷார்ட்டஸ்ட் பீரியட். அதில் ரெண்டு எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. அது என்னன்னா ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம். இப்போ செகண்ட் பீரியட் பற்றி பார்க்கலாம். செகண்ட் பீரியட் அட்டாமிக் நம்பர் 3 to 10. This is a short period. It contains 8 elements, lithium to neon. இப்போ இந்த செகண்ட் பீரியடும் ஒரு ஷார்ட் பீரியட் தான். இதில் 8 எலமெண்ட்ஸ் இருக்கு. லித்தியம்ல ஸ்டார்ட் ஆகி நியான் வரைக்கும் இருக்கிற 8 எலமெண்ட்ஸும் செகண்ட் பீரியட்ல இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் பீரியட் பற்றி பார்க்கலாம். தேர்ட் பீரியட் அட்டாமிக் நம்பர் 11 to 18. This is also a short period. It contains 8 elements, sodium to argon. இந்த தேர்ட் பீரியடும் ஒரு ஷார்ட் பீரியட் தான். இதுலையும் செகண்ட் பீரியட் மாதிரியே 8 எலமெண்ட்ஸ் இருக்கு. சோடியம்ல ஸ்டார்ட் ஆகி ஆர்கான் வரைக்கும் இருக்கிற 8 எலமெண்ட்ஸும் இந்த தேர்ட் பீரியட்ல வரும். இப்போ ஃபோர்த் பீரியட் பற்றி பார்க்கலாம். ஃபோர்த் பீரியட் அட்டாமிக் நம்பர் 19 to 36. This is a long period. It contains 18 elements, potassium to krypton. This includes 8 representative elements and 10 transition elements. அதாவது இந்த ஃபோர்த் பீரியட் ஒரு லாங் பீரியட். அதில் 18 எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 18 எலமெண்ட்ஸில் 8 எலமெண்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ்னா எஸ் பிளாக் பி பிளாக்ல இருக்கிற எலமெண்ட்ஸ். அடுத்து 10 டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இருக்கும். டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ். அடுத்து ஃபிஃப்த் பீரியட் பற்றி பார்க்கலாம். ஃபிஃப்த் பீரியட் அட்டாமிக் நம்பர் 37 to 54. This is also a long period. It contains 18 elements, rubidium to xenon. This includes 8 representative elements and 10 transition elements. அதாவது இந்த ஃபோர்த் பீரியட் மாதிரியே இந்த ஃபிஃப்த் பீரியடும் ஒரு லாங் பீரியட். இதுலையும் 18 எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 18 எலமெண்ட்ஸில் 8 ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ், அதாவது 8 எஸ் பிளாக் பி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும். அது போக 10 டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், அதாவது 10 டி பிளாக் எலமெண்ட்ஸும் இருக்கும். இப்போ சிக்ஸ்த் பீரியட் பற்றி பார்க்கலாம். சிக்ஸ்த் பீரியட் அட்டாமிக் நம்பர் 55 to 86. This is the longest period. It contains 32 elements, cesium to radon. This includes 8 representative elements, 10 transition elements and 14 inner transition elements, lanthanides. அதாவது இந்த சிக்ஸ்த் பீரியட் தான் பீரியாடிக் டேபிள்லையே லாங்கஸ்ட் பீரியட். இதில் மொத்தம் 32 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதில் 8 ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ், 10 டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், அது போக 14 இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இருக்கும். இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் பீரியட் செவன்த் பீரியட் பற்றி பார்க்கலாம். செவன்த் பீரியட் அட்டாமிக் நம்பர் 87 to 112. Like the sixth period, this period accommodates 32 elements. Recently, 4 elements have been included by IUPAC. அதாவது சிக்ஸ்த் பீரியட் மாதிரியே செவன்த் பீரியட்லையும் 32 எலமெண்ட்ஸ் இருக்கும். ரீசெண்டாக 4 எலமெண்ட்ஸை IUPAC இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு ஃபர்தரா நோட்டிஃபிகேஷன்ல வரும்.